வணக்கம். இன்னைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற திருக்கழுக்குன்றம் கோயிலை பற்றி பார்க்க போகிறோம். இங்கே மலை மேலே ஒரு கோயில், கீழே தாழ கோயில்னு ரெண்டு கோயில் இருக்கு. மேலே உள்ள சிவபெருமான் வேதகிரீஸ்வரர்னும் கீழே உள்ளவர் பக்தவட்சலேஸ்வரர்னும் அழைக்கப்படுறாருங்க. 4 வேதங்களும் இங்கே மலையாக இருக்கிறதா ஐதீகம். அதனால இந்த மலைக்கு வேதகிரின்னு ஒரு பேர் இருக்கு. ரிக்வேதம் வேறாகவும், யஜுர்வேதம் மத்தியிலையும், சாம வேதம் அடியிலையும், அதர்வண வேதம் சிகரமாகவும் இருக்கு. இந்த வேத மலைகளுக்கு உச்சியில இருக்கிறதுனால தான் சிவபெருமான் வேதகிரீஸ்வரர்னு அழைக்கப்படுறார். இங்குள்ள சிவபெருமான் மணலால் ஆன சுயம்புலிங்கமா வாழைப்பூ குருத்து போல இருக்கிறார். சிவலிங்கம் பூஜையினாலையும் தண்ணீர்னாலையும் சேதமடையாம இருக்கிறதுக்காக கேதா யுகத்திலேயே சிவலிங்கத்தையே கவசமா இங்க அனுப்பிச்சிருக்காங்க. இந்த கோயில் இந்திரன் வந்து இடி பூஜை செய்யும் ஸ்தலம். அதாவது 12 வருஷங்களுக்கு ஒரு முறை இந்திரன் இடி வடிவில் கோயில் விமானத்துல இருக்கிற துவாரம் வழியா இறங்கி சிவபெருமான வலம் வந்து கும்பிட்டு செல்றதா ஐதீகம். இந்த இடியால் இது வரைக்கும் கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டது இல்லை. இந்த மலையில கழுகுகள் தினந்தோறும் வந்து உணவு சாப்பிட்டு போகும். அதனாலதான் இந்த மலைக்கு திருக்கழுக்குன்றம்னு பேரு. மலை உச்சியில பகல் வேலையில இங்க வந்து உணவு எடுத்துட்டு தாகம் தீர்க்க தண்ணி குடிச்சிட்டு போகும். இப்பவும் மலை மேல பட்சி தீர்த்தம்னு கழுகுகள் தண்ணி குடிக்கிற இடம் இருக்கு. நம்ம போனா பார்க்க முடியும். ஆனா சமீப காலமா கழுகுகள் வர்றதில்லைன்னு உள்ளூர்வாசிங்க சொல்றாங்க. இந்த மலை ஏற 565 படிக்கட்டுகள் இருக்கு. ஓரளவு படிக்கட்டுகள் நல்லாவே இருக்கு, நம்ம ஏறலாம். ஏறும் வழியில கழுகுகள் தன்னோட அழகை தேய்த்து விட்டு போன அடையாளங்கள் இருக்கிற பாறையை நம்ம பார்க்கலாம். இதோ இந்த போட்டோவை பார்த்தோம்னா தெரியும் அந்த அடையாளம் இருக்கிறது. அப்புறம் வழியில மகேந்திரவர்மன் காலத்து குடைவரை கோயிலையும் நம்ம பார்க்கலாம். இந்த கோயிலை சுத்தி 12 தீர்த்தங்கள் இருக்கு. அதுலயும் சங்கு தீர்த்தம் ரொம்ப விசேஷம். 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த குளத்துல ஒரு சங்கு பிறக்கும். அதை இந்த கோயிலையே பாதுகாத்து வச்சிருக்காங்க. விடிய காலையில இந்த சங்கு தீர்த்தத்துல குளிச்சுட்டு மலையை வலம் வந்தா உடல் நோயெல்லாம் தீரும். அதுலயும் மனசு சம்பந்தப்பட்ட வியாதிகள் கண்டிப்பா தீரும். இந்த மலை முழுவதும் மூலிகைகளால நிரம்பி இருக்கு. அதோட இந்த மூலிகை காத்தும் தீர்த்த நீரும் சேர்ந்து நமக்கு மருந்தா அமையுது. செவ்வாய்க்கிழமையில வலம் வர்றது ரொம்ப விசேஷம். இந்த கோயில பௌர்ணமி கிரிவலம் வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கு. திருக்கழுக்குன்றம் தாம்பரத்துல இருந்து 46 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஒண்ணு தாம்பரத்துல இருந்து 500 இல்லைன்னா 500 பஸ்ல போகலாம். இல்ல ட்ரெயின்ல போகணும்னு நினைச்சா எலக்ட்ரிக் ட்ரெயின்ல செங்கல்பட்டு ஸ்டேஷன்ல இறங்கி அங்கிருந்து திருக்கழுக்குன்றத்துக்கு பஸ் பிடிச்சு போகலாம். கண்டிப்பா நம்ம ஒரு முறை போக வேண்டிய அற்புதமான கோயில் இது. மலைக்கோயில் தாள கோயில் இந்த 2 கோயிலுக்கும் கண்டிப்பா போயிட்டு வாங்க. நன்றி.